கொஞ்சம் கூட அவமானமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அராஜக ஆட்சி வந்து என்ன வேணா பண்ணும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. அதே தூய்மை பணியாளர்களை நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருந்த அவங்கள அடித்து துன்புறுத்தி கைது பண்ணீங்க. அதே ஒரு தூய்மை பணியாளர்கள் யாரான்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுத்து காசு கொடுத்து 200 பேரை வந்து கரெக்ட் பண்ணி அதே பதாகைகளை தூக்கிட்டு வராங்க. முதலமைச்சருக்கு நன்றி, எங்களுக்கெல்லாம் காலையில் உணவு கொடுத்தவரே சொல்ல வச்சு மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்க வெல் பிளான்டு. இது தூய்மை பணியாளர்களுக்கு நல்லது செஞ்ச ராம்கி நிறுவனமே நீ வாழ்க, எங்களை ராம்கி நிறுவனத்துக்கு விட்டதுக்காக நன்றின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஒரு மோசமாக மக்களை இவங்கள மாற்றி வச்சிருக்காங்கன்னா உள்ளபடி நமக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. அப்போ 13 நாளாக போராடினாங்கல்ல, அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும், அவங்க எவ்வளோ கண்ணீர் சுற்றுவாங்க. இதை பார்த்து என்னடா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களே நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்களே எங்களுக்கு எதிராக பேசி வைக்கிறீங்களா அயோக்கியர்களே சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ வயிற்றுச்சலாக இருப்பாங்க. அவ்வளோ பேரோட வயிற்றுச்சலை கொட்டிட்டு இருக்குது திராவிட மாடல் அரசு. ஏழைகளோட வயிற்றுச்சலை கொட்டிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு நிச்சயமா நல்லா இருக்காது. இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுடைய காலெல்லாம் கழுவுனாரு, அது நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப எல்லாம் விமர்சனம் பண்ணானுங்க, பயங்கரமான மோடி வித்தை காட்டுறாரு அவர் நாடகம் போடுறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அயோக்கியமான செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணா மக்கள் இதை வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இது வெறும் முட்டாள்தனமானது, மிக மோசமான ஒரு செயல். 7 கட்டு 13 கட்டு எல்லாம் பொய், எல்லாம் ஏமாற்று. கூலி படத்திற்கு ரிவ்யூ கொடுக்கக்கூடிய உதயநிதி அவர் வந்து தூய்மை பணியாளர்களை பார்த்துருக்கலாம் இல்லையா? அவர் வந்து கவிதை நோட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன போயிட்டு போகுது? முடியாது, பார்க்க முடியாது. கூலி படத்துக்காக ரிவ்யூ கொடுக்குறது நீங்க கொடுப்பீங்களா? நம்ம மக்களுங்க ஒரு 5 நிமிஷம் பார்த்துருக்கோம், அவங்க நம்ம மக்கள் ஆவாங்க. நீங்க வேற ஓட்டு போறதுக்கு அவங்க ஒரு கருவிகள், அவ்வளவுதான். தனியார்மய கொள்கை வந்து விட்டது, வாய்க்கீழ் வீரவசனம் பேசி உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. யாரு? கூட்டணி கட்சி ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அதுதான் ரொம்ப மோசமான ஒன்றா இருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் வந்து மக்களுக்காக பேசுறோன்ற பேர்ல அறிக்கை விடுறாங்க, அதே மறுபக்கம் திமுகவை 2026 தேர்ந்தெடுப்போன்றதுல உறுதியா இருக்காங்க. யாருக்காக விசிக என்கின்ற கட்சி தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த மக்களை வந்து இந்த அரசாங்கம் அடிச்சு உடைச்சு இழுத்துட்டு போயிட்டு சேலைகள் எல்லாம் கிழிச்சு அவங்களோட ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சுதான் மக்கள் வந்து கண்ணீர் புலம்புறாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கோம் என்று சொல்ல போய் நீங்க அது உண்மை என்று சொன்னால் இந்த கூட்டணி வெளியே போறோம். நம்மள கேட்பாங்க, நீ என்னடா எல்லாம் கூட்டணி வெளியே போற சொல்லுதுன்னு சொல்லி போகாதீங்க. இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்க கூடியே இருங்க, துரோகம் பண்றவங்க கூடியே இருங்க. தலைவர் திருமாவளவன் சொல்றது நீங்க கேட்கலையா? கட்சியை கூட கழிச்சிட்டு போடுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஏன் நோக்கம் பிஜேபி உள்ள கூட RSS உள்ள கூட அவர் சொல்றாரு. எங்க உள்ளவே இங்க பிஜேபி RSS எல்லாம் கலந்த கலவையா ஒண்ணு இருக்கு. திமுக அதுதான், அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஏன்னா உங்களுக்கு தேவை MLA MP, உங்க கட்சியை நீங்க பாத்துக்கணும். இதுக்காகலாம் நாங்கள் வந்து வேற இடத்துக்கு போட்டு நினைக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி 26 தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போம், ஒரு ஓட்டு கூட செதறாது அப்படின்ற வாக்குறுதியை வந்து அந்த திரும்ப அவர் கொடுத்திருக்காரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கம் கரண். 13 நாளாக வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் காரணம் காட்டி போலீஸார் வந்து அவங்கள வந்து இரவோட இரவாக அடித்து துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. மறுநாள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண மறுநாளே வந்து சேகர்பாபு தலைமையில் மேயர் பிரியா அவங்கள இணைஞ்சி முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் பதாகைகளை தூக்கிட்டு காலையில் வந்து பேரணியாக வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரெஸ்ட் பண்ணி மறுநாளே இந்த சம்பவம் நடக்குது. இந்த செயலை ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். ரொம்ப வெக்கப்படணும் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு. கொஞ்சம் கூட அவமானமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அராஜக ஆட்சி வந்து என்ன வேணால் பண்ணும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. நீங்கள் அதே தூய்மை பணியாளர்களை நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருந்த அவங்கள அடித்து துன்புறுத்தி கைது பண்ணீங்க. நீதிமன்றம் அவங்க அங்கேருந்து கலையுங்க, வேறு இடத்துல போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு தான் நீதிமன்றம் சொன்னது. ஆனால் இவங்க அராஜகத்தை கட்டுவிழ்த்து விட்டு காவல்துறையின் மூலமாக பயன்படுத்தி அவங்களை அடித்து எடுத்துகிட்டு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே ஒரு தூய்மை பணியாளர்கள் யாரான்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுத்து காசு கொடுத்து 200 பேரை வந்து கரெக்ட் பண்ணி அதே பதாகைகளை தூக்கிட்டு வராங்க. முதலமைச்சருக்கு நன்றி, எங்களுக்கெல்லாம் காலையில் உணவு கொடுத்தவரே, எங்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தரேன்னு சொன்னவரே, எங்களுக்கு வந்து அது கொடுத்துரு இது கொடுத்துரு சொல்லிட்டு சொல்ல வச்சு மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன கேட்குறோம்? சேகர் பாபு அவர்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லக்கூடியது கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்வி இது. அவர் மட்டும் கேட்குறாருல, என்ன நீலமா நீ பெருசா நீ ஏன் என்ன கேள்வி கேட்குது, உங்கள்கிட்ட பேச முடியாது சொல்கிறார் இல்லையா? அதே அவர்கிட்ட கேட்குறோம். மாநகராட்சி இடத்துல
மேயர் பிரியா அவர்கள் பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க சென்னையினுடைய அமைச்சரா இருங்க, பொறுப்பு அமைச்சரா இருங்க, இல்ல சென்னையினுடைய பல திட்டங்களுக்கு நீங்க வந்து அமைச்சரா கூட இருங்க. ஆனா மாநகராட்சியும் கண்ட்ரோல் வருதா? அதற்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடியவர் திரு நேர் அவர்கள். ஆனா அவரு அத்தி பூத்தார் போல் எப்பனா ஒரு முறை வருவார், அவர் போயிடுவார். ஆனா முழுக்க முழுக்க இவர் தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த காவல்துறையின் மூலமாக வந்து அடிச்சு துன்புறுத்தினாங்க இல்லையா தூய்மை பணியாளர்களை, அதெல்லாம் வந்து நம்ம இப்படி பண்ணா மறைச்சிடலாம் அப்படின்றதுக்காக மிக மோசமான கேவலமான அணுகுமுறையை வந்து கையாண்டு இருக்காங்க. அதே தூய்மை பணியாளர்களை வச்சு அதுதான் மிக 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 அயோக்கியத்தனமான ஒரு செயல். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுடைய காலெல்லாம் கழுவினார், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப எல்லாம் விமர்சனம் பண்ணானுங்க, அது பயங்கரமான மோடி வித்தை காட்டுறாரு, அவரு மிக மோசமா நாடகம் போடுறாரு சொல்லிட்டு. அவர் நாடகம் போடுறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அயோக்கியமான செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடினவங்கள அதே துறையை சார்ந்தவங்களை வச்சு உங்களுக்கு நல்லவங்க, எங்க முதலமைச்சர் ரொம்ப நல்லவரு, ஐயோ கடவுளே எங்களுக்கு சாப்பாடு போட்டவரே, எங்களுக்கு வந்து வீடு கொடுத்தவரே, எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க போறவரேன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறீங்கன்னா இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். அதுவும் மறுநாளே பண்றீங்கன்னா அது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான விஷயம். அப்போ இப்படியெல்லாம் பண்ணா மக்கள் இதை வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இது வெறும் முட்டாள்தனமானது, மிக மோசமான ஒரு செயல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இதெல்லாம் கூட முதலமைச்சர் நாலேஜ் உடனே போமான்னா தெரில. ஏன்னா அவர் வந்து கூலி படம் மாதிரி யோசிச்சிருப்பாரு என்ன ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. உள்ளபடியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு உண்மையாவே அவர் தெரிஞ்சுதான் பண்றாரா இல்ல அவருக்கு தெரியலையா? ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன போடுறாங்கன்னா அவர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு போடுறாங்க. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, உண்மையாவே ஒரு முதலமைச்சரா இருந்தா எப்பரா இது நாட்டுல வந்து இவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம காவல்துறை வந்து அராஜகத்தை கட்டு விழுத்திட்டு அடிச்சிருக்கு, இது எல்லாத்துக்குமே பொறுப்பு நம்ம தானே, இதெல்லாம் மறந்துட்டு நம்ம கூலி படத்துக்கு போறோமே சொல்லிட்டு அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு? அப்படி யோசிச்சிருந்தா பண்ணிருக்க மாட்டார்ல. அப்போ எதிர்கட்சிகள் சொல்லுவது போல உண்மையாகவே மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராக இருக்காரா அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று. ஏன்னா தூய்மை பணியாளருடைய கோரிக்கை என்ன, அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ரொம்ப மோசமானது. ஏன்னா நாங்க தனியார் கிட்ட இதுதான். இதுல வேற இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க பாரு, காது கொடுத்து கேட்க முடியல. இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையே தனியார் மயமாகிவிட்டது, அதனால் இங்கும் வந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது சொல்லிட்டு கூட்டணி கட்சி சாதவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மாநகராட்சி என்ன மோடி கையில் இருக்கா? இல்ல தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? அது யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, மாநகராட்சி கீழே இருக்கு. அப்போ இதற்கான பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. தனியார் மய கொள்கை வந்து விட்டது, வாய்க்கீழ் வீரவசனம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. யாரு? கூட்டணி கட்சி ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அதுதான் ரொம்ப மோசமான ஒன்றா இருக்கு. அப்போ இது மாதிரி வந்து இந்த மக்களை வந்து இது மாதிரி சாப்பாடு போட்டா ஏமாந்துருவாங்க. காலை உணவு திட்டம் தானே. காலை உணவு திட்டம் யாருக்குன்னா தூய்மை பணியாளர்களுக்கு. தூய்மை பணியாளர்கள் வந்து வருவாங்க, வீட்டுல இருந்து வருவாங்க இல்லையா, அதனால வந்து அவங்க சாப்பிட. நான் என்ன சொல்றேன், நீங்க தூய்மை பணியாளர் காலை உணவு கொடுங்க, அதை நம்ம வரவேற்கிறோம், அதை நம்ம தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து காலையில் எழுந்து வராங்க, இது எல்லாமே ரைட் தான். ஆனா நீங்க சம்பளத்தை கொடுக்குறாங்கன்னா சம்பளத்தை கொடுக்க மாட்டீங்க. அதான் இதுக்கு பதில் அதை கொடுத்துருக்கலாம்ல. அதான் அயோக்கியமான செயல் இல்லை. எது சோறு போடுறதும் சம்பளம் கொடுக்குறது ஒண்ணா? இது ரொம்ப மோசமான செயல். இது காலையில நீ என்ன சோறு அறுசுவை உணவை பரிமாற போற? கிடையாது. இன்னொன்று ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய உப்புமா இருக்கு இல்லையா, அதையே வந்து மிகப்பெரிய சத்தான உணவை கொடுத்துட்டேன். நேற்று முதலமைச்சர் வந்து பேசுறாரு, இன்னைக்கு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னன்னா குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த காலை உணவை கொடுக்கறதுனால உடலளவிலும் மனதளவிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற காலை உணவு என்னன்னு தெரியல உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து நீங்க மேம்படுத்தி கொடுங்க. ஒரு காலை உணவு கொடுக்குறதோ மதியத்துல வந்து சத்துணவு கொடுக்குறதோ நான் விமர்சிக்க மாட்டேன், அது கட்டாயமா கொடுங்க, வரவேற்கிறோம். ஆனா அதெல்லாம் நீங்க பெருமை தெரிகிறீங்க பாரு, நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஒரு அடிப்படையில குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல கூட பெருமை தெரிகிறாங்க. தூய்மை பணியாளர்கள் கேட்ட வந்து நியாயமான கூலியை கொடுக்கறதுக்கு வக்கில்ல, எங்களால் கொடுக்க முடியாது, தனியார்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல அயோக்கியத்தனமான செயல் ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த தூய்மை பணியாளர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. என்னன்னா ராம்கி நிறுவனம் எவ்வளவு நல்ல நிறுவனம் தெரியுமா? ராம்கி நிறுவனத்துக்கிட்ட வந்து எங்களை கொண்டு போய் விட்டதுனால முதலமைச்சருக்கு நன்றி பேசுறாங்க, தூய்மை பணியாளர்கள் பேச வைக்கிறாங்க. எவ்வளவு அயோக்கியமான செயல் இது. எப்படி மிரட்டல் மாதிரி கொடுத்தவங்களை பேச வச்சிருப்பாங்களா இல்ல காசோ மிரட்டோ எனக்கு தெரிஞ்ச என்ன, உனக்கு மேலதிகாரி மேயர் பிரியா. அப்போ மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து இங்க சூப்பர்வைசர் இருக்கக்கூடியவர் யாரு? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இது எல்லாமே அவங்க வெல் பிளான்டு. இது ராம்கி நிறுவனத்தை 13 நாட்களா இந்த தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு பேசினாங்க. அதே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க சேர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நல்லது செஞ்ச ராம்கி நிறுவனமே நீ வாழ்க, எங்களை ராம்கி நிறுவனத்துக்கு விட்டதுக்காக நன்றின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஒரு மோசமாக மக்களை இவங்கள மாற்றி வச்சிருக்காங்கன்னா உள்ளபடி நமக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கோபம் வருது.
அப்போ 13 நாளா போராடினாங்கல்ல, அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், அவங்க எவ்வளவு கண்ணீர் சிந்துவாங்க இதை பார்த்து. என்னடா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களே நீங்க தேர்ந்தெடுத்து நீங்களே எங்களுக்கு எதிராக பேசி வைக்கிறீங்களா, அயோக்கியர்களே சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எவ்வளவு வயிற்றுச்சலா இருப்பாங்க. அவ்வளவு பேர் வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்குது திராவிட மாடல் அரசு. ஏழைகளுடைய வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு நிச்சயமா நல்லா இருக்காது. எப்படிங்க ஒரு அரசு நல்லா இருக்காது நீங்க கேட்கலாம். இதுக்கு யாரு காரணகர்த்தாவோ அவங்க வாழும் நாட்களிலே இந்த ஏழை மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த துரோகங்களையும் அந்த பாவங்களையும் நிச்சயமாக சுமப்பார்கள். அது முதல் சொல்லுவாங்க. நம்மளுக்கு கேட்பாங்க சாபா வீட்டுல நம்ம ஒரு தப்பு பண்ண தண்டனை இருக்கா இல்லையா? நான் ஒருத்த வயிற்றுல அடிக்கிறேன்னா எனக்கு வந்து தண்டனை வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்போ இவ்வளோ பேரோட சாபம், இவ்வளோ பேர் வயிற்றெரிச்சல் நிச்சயமாக வந்து சந்திப்பாங்க. இதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா அவங்களே பேச வைக்கிறது தான். இப்போ இன்னைக்கு நிறைய ஸ்கீம் நீங்க சொல்றீங்க, எப்படி அரசு கொடுக்கல, நீ ராம்கி நிறுவனத்தில் போனா அவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா என்னால வந்து அரசு வந்து நியமிக்கலையா? அரசின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அது காரணி ராம்கி கிட்ட போயிடு, நீ ஒரு தனியார் போயிடு நீ. அது வந்து ஒரு வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் கிடையாது, அது வந்து ஆந்திரா சார்ந்த ஒரு நிறுவனம் சொல்லப்படுது. ஈவன் சொல்ல போனா அது ரெட்டி அவரோட நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நமக்கு அது தெரியல அந்த ராம்கி யாருன்னு சொல்லிட்டுலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க கிட்ட வந்து போனாதான் உனக்கு இதெல்லாம் கொடுப்புன்னு சொல்லக்கூடியது அயோக்கியத்தனமான ஒரு செயல். இது குறித்து வந்து கூட்டணி கட்சியில எப்படி பாக்குறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன? கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் வந்து மக்களுக்காக பேசுறோன்ற பேர்ல அறிக்கை விடுறாங்க, அதே மறுபக்கம் திமுகவை 2026 தேர்ந்தெடுப்போன்றதுல உறுதியா இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கூட்டணி கட்சியா வருவோம். இன்னைக்கு டாக்டர் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நாங்க தனியார் மையத்துக்கு எதிரானவங்க, அரசு பணிக்கு தான் நீங்க தரணும், அதில் தான் நாங்கள் உறுதியா இருக்கோம் அப்படின்றத சொல்றாரு. ரெண்டாவது, நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் கீழ் வந்தா அரசு வந்து அதை பரிசீலிப்பதா சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. ஒரு புறம் எங்களுடைய கொள்கைன்றது தனியார் மையத்துக்கு எதிரானது, மறுபுறம் வந்து நீதிமன்ற உத்தரவு வந்தா அதன்படி அரசு செயல்படும். அரசனுடைய கொள்கை முடிவு எடுத்தா நீதிமன்றம் தலையிட முடியாது. அது வந்து மெத்த படித்த திருமாவளவன் நல்லாவே தெரியும். ஆனா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ரெண்டாவது, இந்த தூய்மை பணியாளர்கள பெரும்பான்மையானவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். யாருக்காக விசிகா என்கின்ற கட்சி தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த மக்களை வந்து இந்த அரசாங்கம் அடிச்சு உடைச்சு இழுத்துட்டு போயிட்டு சேலைகள் எல்லாம் கிழிச்சு அவங்களோட ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சுதான் மக்கள் வந்து கண்ணீர் புலம்புறாங்க. கண்டனம் தெரிவிச்சாரா? ஆமா, அதுக்கு அடிச்சது நாங்க இதை கண்டிக்கிறோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காவல்துறை மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த திமுக அரசின் கீழ் செயல்படக்கூடிய காவல்துறை தானே அரசாங்கம் போராட்டம் பண்ண மறுநாளே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, இது நியாயம், இது இந்த கோரிக்கை எனக்கு பரிசீலிக்கிறீங்க, நீங்க தயவு செஞ்சு கடை செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மக்கள் எழுந்து போயிருப்பாங்க. ஆனா இவங்க நான் வந்து மறுபரிசீலனை பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தனியார் கூட தனியார் தான், தனியார் கிட்ட போனா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அதை தான் பேசுவேன். இதுதான் அவங்க பேசிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை கூட தயாரால 7 கட்டு 13 கட்டு எல்லாம் பொய், எல்லாம் ஏமாற்று. என்ன பேச்சுவார்த்தை? தனியாருக்கு விட்டுட்டோம், தனியாருக்கு விட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கிடைக்குது. ஏன்னா எனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு டாஸ்க் பண்ணுறதுக்கு நேரம் சரியா இருக்குது, என்னால் அங்கே தான் என் கவனம் செலுத்த முடியும். என்னுடைய மாவட்ட ஆட்சியர், வட்ட ஆட்சியர், ஆர்டிஓ அவருடைய பணி என்னன்னா டாஸ்மார்க்கை வந்து கண்காணிக்கிறோம். காவல்துறையை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், டாஸ்மார்க்கு காவல் போட்டு நிற்கிறாங்க. ஏன்னா வந்து சண்டை கண்ணை போட்டு போறானுங்க, வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் உள்ளபடியே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நீங்க அது உண்மை என்று சொன்னால் இந்த கூட்டணி வெளியே போகும். நம்மள கேட்பாங்க, நீ என்னடா எல்லாம் கூட்டணி வெளியே போக சொல்லுதுன்னு சொல்லி போகாதீங்க. இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்க கூடியே இருங்க, துரோகம் பண்றவங்க கூடியே இருங்க. நிச்சயமா அந்த பழி உங்க மேல தானே வரும். கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி கட்சிகள் தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்கள் கூட்டணிக்கு உங்கள் தலைமையேற்றக்கூடிய திமுக அரசு தான் பண்ணுது. அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்களா, விமர்சனம் பண்றீங்க, கண்டிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 26ல வந்து உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டு சிதறாமல் கூட நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்றீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது. இதை விட்டா எங்க போறது நம்மள கேட்பாங்க. நீங்க எங்கடா போங்க, அது நீங்க எங்க போகணும்னு சொல்றது எங்க வேலை, எங்களுக்கு அது உங்க விருப்பம். எங்களை விட மெத்த படித்தவர்கள், அனுபவசாலிகள், உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு மோசமான அராஜக ஆட்சிக்கு நீங்க துணை போகாதீங்கன்றதா நம்ம சொல்லக்கூடியது. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து நீங்க இந்த தூய்மை பணியாளர்கள் அடிச்சாங்க, அதுக்கு நீங்க கண்டிக்கிறீங்க, ரைட். அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அரசு செவி கொடுக்க வேணும்னு சொல்றீங்க, ரைட். அதுக்கப்புறம் செவி கொடுக்கல, இந்த எலெக்ஷன் ஆட்சி முடிவு 8 மாசம் முடிய போகுது, செவி கொடுக்கல, அவங்க கோரிக்கை நிறைவேற்றல, தனியாருக்கு விட்டாங்க. இப்பயே செவி கொடுக்கல தானே, 8 மாசமும் கொடுக்க மாட்டாங்க, தனியார் விட்டாங்க. அப்புறம் கூட்டணி விட்டு வெளியே வந்துருவீங்களா? நீங்க வரமாட்டீங்க. அது எப்படி? ஏன்னா உங்களுக்கு தேவை எம்எல்ஏ, எம்பி, உங்க கட்சியை நீங்க பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த பாஜகன்னு ஒரு அரசு ஒன்று இருக்குது இல்ல, சங்கி அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு, பாசிஸ் அரசு, அந்த அரசை விமர்சனம் பண்ணதுக்கு ஒரு தகுதி இருக்குதா? தகுதி இருக்கா? நான் தான் கேட்கிறேன்.
அவன் அயோக்கியம்பா, அவன் மதவாதிப்பா, எல்லாமே ரைட்பா. நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களே திராவிட மாடல், அதாவது சனாதனத்தை வேறு இருக்கக்கூடிய மாடல், இந்த மாடல் தான் மாடல். வேங்கவையில் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி சொன்னாங்க, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வரணுமான்னு கேட்டவர் அண்ணன் திருமா அவர்கள். சரி, ஓகே, ரைட், ஒன்று முடிஞ்சது. இப்போ இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய கோரிக்கையான தனியார் மயமாக்காதீங்க, தூய்மை பணியாளர்களை எங்களை நீங்கள் நிரந்தரமாக்குங்க, ஆக்க முடியாது. தனியாருக்கு விட்டு தனியாருக்கு தான், அதையும் கேட்டு அடிச்சு உடச்சு உள்ள கூட்டமே வைப்பேன், இதுதான் பண்ணாங்க. இப்போ இதே அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா, இதுக்காக கூட்டணி வெளியே வரணுமான்னு கேட்பாங்க. இதுக்கு எதுக்கு கூட்டணியில் இருக்காங்க? இப்போ ஒரு கூட்டணியில் இருக்காங்க, இவங்க சொல்றது கொஞ்சமாவது அவங்க கேட்கணும் தானே டிஎம்கே. அப்படிலாம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா பாஜகவில் வந்துடும். உங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் என்ன காரணம், இத்தனை வருஷமா நீங்கள் ஓட்டு போறீங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ள வரக்கூடாது. மற்றபடி நீ வேங்கவையில் மலத்தக்கல் தூய்மை பணியாளர்களை அடிச்சு ஓடி, கோயிலில் உள்ளனா அங்கே சண்டை வெளி எவ்வளோனா பண்ணு, ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சாதியான ஓட்டுக்கு மட்டும்தான் கூட்டணி கட்சியா? ஓட்டுக்கு மட்டும் கிடையாது, நான் தான் சொல்றேன். எல்லாத்தையும் விட தலைவர் திருமாவளவன் சொல்றது நீங்க கேட்கலையா, கட்சியை கூட கழிச்சிட்டு போடுவேன், பிரச்சனை கிடையாது. ஏன் நோக்கம் பிஜேபி உள்ள கூடாது, ஆர்எஸ் உள்ள கூடாது அவர் சொல்றாரு. எங்க உள்ளவே இங்க பிஜேபி ஆர்எஸ் எல்லாம் கலந்த கலவையா ஒண்ணு இருக்கு. திமுக அதுதான், அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி வெளியே சொல்ல முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த விஷயத்துக்காக இன்னைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட தோழர்களோட கூட நிற்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். நம்ம அதெல்லாம் குறை சொல்லலாம். ஆனால் அதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 26 தேர்தல் சப்போர்ட் யாருன்னா இதே திராவிட மாடல், இதே திமுக அரசுக்கு தான். அப்புறம் என்ன பிரயோஜனம்? நீங்கள் இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட கூட்டணி வைக்கிறீங்க, அவங்கள ஆதரிக்கிறீங்க, தப்பு பண்ணா கண்டிக்கிறீங்க, மறுபடியும் அவங்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இது என்ன ஒரு ஏமாற்று வேலை? இது கண்டிப்பு கூட ரொம்ப கண்டனமா சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க. ரெண்டாவது காங்கிரஸ் என்ற கட்சியில என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த போராட்ட காலத்திற்கு அந்த செல்வ பிறந்தகை போனான்னு கூட நான் பார்க்கல இது வரைக்கும். சரி, அவர் போல வேற யாருன்னா போனாங்களா? அதுவுமே போல. எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அங்கே யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமா எஸ்சி துறையுடைய தலைவர் ரஞ்சன்குமார் போயிருப்பார், அவர் தான் போயிருப்பார் இந்த இஷ்யூக்காக. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு நாளாச்சும் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க. ஏங்க உட்காரணும்? அவங்க போயிட்டு 1008 வேலை இருக்குதுங்க, எவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்குது, எவ்வளவு நிகழ்ச்சி. ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தானே இது. அதாவது நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தானே வந்தாங்க. நீங்க விசிகாவை தான் கார்னர் பண்றீங்க, நல்லா தெரியுது. நான் திருப்பியும் சொல்றேன், விசிகாவுக்கு இன்றைக்கு சில விஷயங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா, பண்றாங்க தான். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இந்த மக்களுக்காக ஏன் திருமாவர்கள் போயிட்டு ரோட்ல உட்காரலன்னு கேக்குறீங்க. அததாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அத நீ கேள்வி கேட்டா நீ விசிகா விரோதி, நீ விசிகாக்கு எதிரான சொல்லிட்டு நம்மள கேட்பாங்க. நியாயமான கேள்வி தானே அந்த கேள்வி. நீ கேட்காத, அந்த கேள்வி நீ கேட்ட விசிகா விரோதின்னு சொல்லிடுவாங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? தூய்மை பணியாளர்களுக்காக ஏன் டாக்டர் திரும்ப போயிட்டு ரோட்ல உட்காரல, ஏன் அந்த மக்களுக்காக தொடர்ந்து போராட்டம் பண்ணல, ஒரு நாள் உண்ணாவிரத்தை ஏன் நீங்க அறிவிக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அப்படித்தானே கேக்குறீங்க. அதெல்லாம் நீங்க உணர்ச்சி செய்யப்பட்ட கேட்கிற கேள்வி, அதெல்லாம் நீங்க கோவப்பட்டு கேட்கிற கேள்வி. உங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. விசிகாவுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்காகலாம் நீங்க கூட்டிட்டு வெளியே போயிடுவோம், இதுக்காகலாம் நாங்க வேற இடத்துக்கு போயிட்டு நினைக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, 26 தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போம், ஒரு ஓட்டு கூட செதறாது அப்படின்ற வாக்குறுதியை அண்ணன் திருமாவளவன் கொடுத்திருக்காரு. உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தமா இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் தான் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பாதுகாப்பா நிற்கிறார். நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இங்க நடக்கக்கூடிய பல சாதிய ஆணவ படுகொலைக்காக, சாதிய பிரச்சனைகளுக்காக, மத பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறாரு, போராட்டம் பண்றாரு. அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு எங்க போறாருன்னா திமுக கூட போறாரு. அப்போ எதுக்கு இது? அப்போ 26ல இதே கூட்டணி ஒரு ஓட்டு கூட செதறாம, ஒரே ஒரு விசிகா ஓட்டு கூட செதறாம, ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் ஓட்டு கூட செதறாம, ஒரே பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு கூட செதறாம திமுக அரசுக்கு விழ வைப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்றீங்க இல்லையா? விழுந்துச்சுன்னா 26ல இவங்களே முதலமைச்சரானா தமிழ்நாட்டினுடைய கதி என்னன்னு பாருங்க. அவ்வளவுதான், மிக மோசமான ஒரு கதி சந்தி. 4 வருஷத்துலயே இந்த கதி, 4 வருஷத்துல இப்படி. நான் என்ன சொல்றேன், அதிமுக 10 வருஷம் இருந்ததுல, அதிமுக ஆட்சி எடப்பாடி அவர்கள் ஆட்சி அடிமை ஆட்சி, பாஜகவினுடைய அடிவருடி ஆட்சி, பிஜேபியினுடைய சனாதன ஆட்சி தான் இவங்க ஆட்சி பண்ணாங்க. எல்லாமே ரைட்டு. அவங்க பல விஷயங்களை தவறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மிக மோசமான படுகொலைகளுக்கு காரணம் வந்திருக்காங்க. யாரு? அதிமுக அரசு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா 10 வருஷம் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து 4 வருஷத்துல பண்ணிட்டீங்க. அவங்க மேல குற்றம் சொல்லக்கூடிய நீங்க உங்க கையை திரும்பி பாருங்க. இந்த ஆட்சிக்கு நீங்க துணை போறேன்னு சொல்றீங்களே, எவ்வளவு மோசமானது. நான் என்ன கேட்குறேன், இந்த திமுக அரசு என்ன நல்லது மிக பெருசா நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. நீங்க கேஸ் விலையை குறைப்பேன்னு எவ்வளவு நம்ம கேஸ் அக்கா கனிமொழி சொன்னது 500 ரூபாய். உங்க வீட்டில் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க கேஸு?
1000 ரூபாய் மேல வேற வந்தா வேற காசு தரணும். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, அப்புறம் என்ன ஆச்சு? அதே ரேட்டு எல்லாமே போய் இப்போதைக்கு கவர்ச்சிகரமான ஒரே திட்டம் கைவசங்கிற ஒரு திட்டம் என்னடான்னா 1500 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு 1500 ரூபாய் கொடுக்க போறாங்களா இந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவே கரெக்டா வருதுங்களா? அதுவே பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்கள் தான். தகுதி வாய்ந்த பெண்கள்ல பல அம்மாக்கள் இல்லை. இதுதான் வந்து மிகப்பெரிய சொல்றது. ஏன்னா எங்க அம்மா என்னடா பண்ணாங்க, தகுதி வாய்ந்த பெண்கள் லிஸ்ட்ல இல்லைன்னு கேக்குறாங்க. சரிங்களா? 1500 ரூபாய் கவர்ச்சிகரமான திட்டம். இந்த 1500 ரூபாய் திமுக அரசு கொடுக்கறதுனால உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாலாரும் தேனரும் தான். நம்ம வீட்டுல சாப்பாடு குறையே இருக்காது, நம்ம வீட்டுல சமையல் குறையே இருக்காது, எதுக்குமே குறை கிடையாது. இந்த 1500 ரூபாய் நம்மளாம் ஓஹோன்னு வளர்ந்துடலாம். கேட்டா மூத்த அமைச்சர்லாம் உங்க அம்மாவுக்கு ஒரு 1000, கெட்ட வார்த்தை சொல்லுவார், ஆத்தாக்கு ஒன்று சொல்ல போட்டுங்களா, உங்க அம்மாவுக்கு ஒரு 1000, உன் பொண்ணுக்கு ஒரு 1000, உன் பையனுக்கு ஒரு 1000, 3000 ரூபாய் வீடே ஜெகஜோதியா இருக்குது. திமுக 3000 ரூபாய் வீடே ஜெகஜோதியா வந்து வச்சுட்டு இருக்கோம் திமுக அரசு. ஒரு நாள் கூலி வேலை செய்யறவனுக்கு 800 ரூபாய் 1000 ரூபாய் தரும். ஆனா 3000 ரூபாய் நீ கொடுத்துட்டுனா ஒரு குடும்பத்துக்கு வீட்டுல வறுமையே கிடையாது, வறுமை வந்து வேற இடத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடியவங்க. நான் ஒன்னே ஒன்று நிறைவா சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஜேபிக்காக வந்து பேசுவாங்க இல்லையா, அறிவாலயத்தின் விசுவாசிகள், நிறைய பேர் அவங்களை அறிவாலயத்தின் அடிமைகள்னு சொல்றாங்க. நான் அறிவாலயத்தின் விசுவாசிகளை நான் பாக்குறேன். ஒரு அடிமையை விட ஒரு விசுவாசி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விட்டு கொடுக்காம இருப்பாங்க. சரிங்களா? அந்த அறிவாலயத்தின் விசுவாசிகள் யாரையாவது நீங்க வந்து இந்த போராட்ட காலத்துல பாத்தீங்களா? இல்ல யாராவது ஒருத்தங்க வந்து கண்டிச்சு இந்த திராவிட மாடல் அரசு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல் சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க கண்டிச்சு எழுதுனது பாத்தீங்களா? எப்படி அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஆமா, இப்ப வேற வந்து 200 ரூபாய் கிடையாது, எலக்ஷன் கிட்ட வந்து அதிகமா கூட இருக்கும், ரேட் அதிகமாக வேற. யாருமே ஒருத்தர் கூட வந்து இந்த மக்களுக்காக நிக்கல. இதே பாஜக இதெல்லாம் பண்ணட்டும், அவ்வளவுதான் பயங்கரமான வீரவசனெல்லாம் பேசுவாங்க. பாஜகவுக்கு குறை கண்டுபிடிக்கிறது நிறைய வச்சிருப்பாங்க. நான் வந்து பாஜக தூய்மை பேச வரல, ஆனா நீங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களே அதிகமா இருக்கு அவங்களை விமர்சனம் பண்றதை விட. ஆமா, நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் கூட எடுத்துங்க. நீங்க இந்தியாவில் கேட்டா திமுக வந்து ஒரு மாநில கட்சி, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ஆட்சியின் கீழே நம்ம தமிழ்நாடு மாநிலம் இருக்கு, ஒரு ஒன்றியத்தின் கீழ் ஆளப்படுது. தமிழ்நாட்டு முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த திமுக அரசினால் மக்களுக்கு வந்து கெடுதல் அதிகமா அல்லது ஒன்றிய பாஜக அரசினால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு கெடுதல் அதிகமானா திமுக அரசினால் தான் மக்களுக்கு கெடுதல் அதிகம். ஆணவ கொலை தடுக்க சட்டம் ஏற்ற முடியாதரா, என்னால இருக்கிற சட்டமே போதலான்னு சொல்றீங்க. நீங்க ஓப்பனா சொல்றீங்க, ஆதிக்க ஜாதிகளுக்கு துணை போறீங்க, ஜாதி ஓட்டு பண்றீங்க, ஜாதி அரசியல் பண்றீங்க. நீங்க வந்து பிஜேபி அரசை பார்த்து நீங்க சனாதன அரசு மதவாத அரசு சொல்வதற்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது. பிஜேபி ரொம்ப பார்த்துட்டு வந்தாங்க, இவங்க போனது கிடையாது. இது வரைக்கும் சொல்றேன், தூத்துக்குடிக்கு போனவர் முதலமைச்சர் அங்க வந்து போன் பண்றாரு, தெரியல வண்டியில போறதுக்கு பெட்ரோல் செலவு என்னன்னு தெரியல கூட, பெட்ரோல் 20 கிலோமீட்டர் தான் சொல்றாங்க. அதுதான் சொல்றாரு, அவர் போல அவரு. சரி, நீங்க போல உங்களுடைய மகன் கூலி படத்திற்கு ரிவ்யூ கொடுக்கக்கூடிய உதயநிதி, அவர் வந்து தூய்மை பணியாளர்களை பார்த்துருக்கலாம் இல்லையா? அவர் வந்து கவிஞனுக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன போயிட்டு போகுது? முடியாது, பார்க்க முடியாது. கூலி படத்துக்காக ரிவ்யூ கொடுக்குறது நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுத்தா நிறைய பேர் பார்ப்பாங்களா ரிவ்யூ வந்து? இல்ல துணை முதலமைச்சர் கொடுத்தா நிறைய பேர் ரிவ்யூ பார்ப்பாங்களா? துணை முதலமைச்சர் கொடுத்தா தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் முக்கியமான வேலை. விஜய் விமர்சிக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? இது கேட்கறாங்களே கூட்டணி கட்சிகள், வாய் திறந்து கேளுங்களா, ஸ்டாலின் ஏன் போல, திரு உதயநிதி ஏன் போல, வாய் திறந்து கேளுங்களா. ஆமா, இவங்களை நான் என்ன சொல்றேன், ஆட்சி செய்யக்கூடிய போய் பார்க்கணுமா? ஆட்சிக்கே வராத நான் விஜய் அவர்கள் வந்து ஏன் போலன்றது நானும் கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு கட்சி தொடங்கி இருக்கீங்க, நீங்க போயிருக்கணும். விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர் கடத்துல போய் நின்று இருக்கணும். இந்த கதை வந்து ஒத்துக்க மாட்டேன். என்ன கதை? கூட்டம் அதிகமாயிடும், டிராபிக் ஜாம் ஆயிடும். கரண் 1 மணி 12 மணிக்கு மேல போனா கூட யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ரோட்ல. நான் சொல்றேன், எனக்கு 10 மணிக்கு மேல சென்னையில வந்து இங்க ஃபுல்லா ஷாப் விஜய் வரது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல சும்மா ஏதோ அதை விட்டுருங்க நீங்க. ஆனா அதை வந்து ஊதி பெருசாகக்கூடிய ஊடகங்கள், அதை ஊதி பெருசாக்கக்கூடிய அறிவாலயத்தின் விசுவாசிகள், ஏண்டா துணை முதலமைச்சர் அங்க போல, ஏண்டா முதலமைச்சர் போல, ஏண்டா களத்துல போய் நின்னு கேட்கலன்னு ஒருத்தன் கேட்கல. நம்ம மக்களுங்க ஒரு 5 நிமிஷம் பார்த்துருக்குமா? அவங்க நம்ம மக்கள் ஆவாங்க. நீங்க வேற ஓட்டு போறதுக்கு அவங்க ஒரு கருவிகள், அவ்வளவுதான். சரி, நம்ம மக்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஜாதி சங்கத்துல போய் பேசிட்டு வருவாங்க. சரிங்களா? ரெட்டியார் சங்கத்துல போயிட்டு அமைச்சர்கள் பேசுவாங்க. நம்மளுக்கு கண்டி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும், என்னெல்லாம் பண்றோம் அது நம்மளுக்கு. யாரு ஓப்பன் ரெட்டியார் மாநாட்டுல பேசுறாருங்க, இதை KN நேரு வந்து கலந்துக்கிறாரு, ராமச்சந்திரன் போயிட்டு கலந்துக்கிறாருன்னு பேசுறாங்க. நீ ஒரு கையை மட்டும் காட்டு, நான் தாங்க ரெட்டின்னு சொல்லணும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொன்னது. இது பழைய விஷயம். இது போயிட்டு எல்லாருமே கலந்துப்பாங்க. சரிங்களா? அதனால இவங்க வந்து பேசக்கூடிய நம்ம மக்கள்ன்றது அவன் ஜாதி மக்கள், அவ்வளவுதான். மிஞ்சி போனா நீ நான்லாம் ஓட்டு போறதுக்கான ஒரு கருவி, இப்படிதான் பார்ப்பாங்க. மிக மோசமான ஒரு ஆட்சி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு காலையில் பண்ணக்கூடிய இந்த முதலமைச்சர் தூக்கி பதாகை போனதெல்லாம் மக்களை பயன்படுத்துறதெல்லாம் அராஜகத்தின் உச்சகட்டம். அதனால் நிறைவாக சொல்ல விரும்புவது, இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவர்களை விட ஆபத்தானவர்கள். ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க, நீங்கள் மக்களுக்காக நிற்கிறீங்க, இன்னும் நம்புறாங்க. தயவு செய்து இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டு மக்களுக்காக நில்லுங்க. நீங்கள் யார் கூட போகணுன்றது உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும், டிஎம்கே கிட்டே போயிட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி கரண்.